வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு ஒரு ஹெல்த்தியான சப் சாண்ட்விச் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். அதில் எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்ய போகிறேன். சிக்கனும் ஃப்ரெஷ்ஷாக போட போகிறேன். பன்னும் வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக செய்திருக்கிறேன். இந்த பன்னும் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக செய்திருக்கேன். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு இந்த ரெசிபி தேவைன்னு சொன்னால் நான் போட்டு விடுறேன். வந்து அது சிக்கன் வந்து மேரினேட் பண்ணணும். கொஞ்சம் சிக்கன் பிரஸ்ட் எடுத்து நடுவால் ஸ்லைட் பண்ணி வெட்டி வச்சுருக்கிறேன். ஸ்பைசஸ் போடுறதுக்கு கொஞ்சம் நறுவலாக மிளகுத்தூள், உப்பு, எண்ணெய், சலாட், வெங்காயம், தக்காளி பழம், கியூக்கம்பர், ஹாட் பெப்பர், க்ரீன் பெப்பர் வச்சுக்கிறேன். அது கொஞ்சம் சீஸ், கெச்சப், மயோ. இப்போ சிக்கனை வந்து எப்படி மேரினேட் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து சிக்கனுக்குள்ள கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் ஸ்பைசஸ் சாண்ட்விச் தான் செய்கிறேன். அப்போ நீங்கள் கொஞ்சம் கூட போடலாம். நெக்ஸ்ட் வந்து நறுவலாக வைக்கிற மிளகாய், கொஞ்சம் உப்பு, பக்கம் டர்ன் பண்ணி போட்டு அதை சைட்டு கோட் பண்ண போகிறேன். இப்போ ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் உங்களோட ஹேண்டால் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து எல்லா ஸ்பைசஸும் வந்து வடிவாக செய்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன நீங்கள் வேறு ஸ்பைசஸ் போடுறேன்னு சொன்னாலும் நீங்கள் போடலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்படி போடுங்க டூ மச்சாக போடுறத விட இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் கன நேரம் ஊற விடணுமென்றெல்லாம் இல்லை, உடனே போட்டுட்டு மேக் பண்ணலாம் சாண்ட்விட்சை. நல்லா இதாக வந்துட்டு இனி வந்து நான் சாண்ட்விட்சை வந்து நார்மலாக நீங்கள் ஃப்ரைங் பேனில் போடுறதுனாலும் போடலாம். என்கிட்ட வந்து ஆக்டிவ் ஃப்ரையில் தான் போட போகிறேன். இப்படி ஒரு ஆக்டிவ் ஃப்ரை நான் வேண்டி வச்சுருக்கேன். இது உண்மையாக நல்ல சூப்பராக இருக்கும். என்னென்னு சொன்னால் ஃப்ரைஸில் இருந்து மீன் பொரியல் எல்லாமே நான் இதெல்லாம் போடுறேன். நான் வந்து கூட வந்து நல்லா பொரிஞ்சு வரும். நீங்கள் கணக்கு எண்ணெயும் விட தேவையில்லை. அதோட வந்த ஸ்பூன் இதுதான். அந்த ஸ்பூன் வந்து என்ன பொரியல் செய்கிறேன்னு சொன்னாலும் இந்த ஸ்பூனுன்ற அளவுக்கு ஆயில் விட்டிங்கன்னா காணும். ஃபிஷ் அண்ட் எண்ணெய், ஃப்ரை செய்கிறேன்னு சொன்ன எக் பிளான்டோ என்ன எது வேண்டாம்னால பொட்டேட்டோ பொரிக்கிறேன்னா என்னத்துக்கும் நீங்கள் சேம் அமௌண்ட் ஆயில் விட்டாலே காணும். நீங்கள் கணக்கு ஆயில் விடணுமெண்ட் இல்லை. ஃபுல்லாக ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சிக்கனை 1 by 1 போட்டு விடுங்க. இந்த பத்தி நான் க்ளோஸ் பண்ணிட்டு மேலே இழுத்து விடுங்க. ஒரு 5-7 மினிட்ஸால் மெத்த பக்கம் திருப்பி விடணும். சிக்கனை திருப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குது. 7 மினிட்ஸ் ஆகிட்டுது. சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். ஒரு பக்கம் போயிட்டுது, மெத்த பக்கம் திருப்பி வருவேன். பாருங்க அப்படி இருக்காண்டு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் விடுவோம். சிக்கன் ரெடி ஆயிட்டுதான்னு பார்ப்போம். பாருங்க 2 சைடும் அப்படி குக் ஆயிருக்குன்னு சொல்லி எல்லா பக்கமும் நல்லா குக் பண்ணப்பட்டது.
எனி சாண்ட்விச் மேக் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஒவ்வொரு சாண்ட்விச்சாக மேக் பண்ணிக்கல இதை க்ளோஸ் பண்ணி விடுங்க, அப்போ ஆறாமல் இருக்கும். ஓகே, நான் இப்போ இதில் ஒரு ப்ரெட் எடுக்க போகிறேன். இந்த ப்ரெட்டை வந்து நடுவால் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்படி நீங்கள் நடுவால் கட் பண்ணி விட்டீங்கன்னா சரி, பாதியாக்க தேவையில்லை. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் கீழே மயோ போடலாம். நான் போடையில் வந்து என்னென்று சொன்னால் நான் மேலே ஆட் பண்ண போகிறேன். மயோ வந்து 2 சிக்கன் பீஸ் வச்சாச்சு. கியூக்கம்பர் இது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணுறபடியாக உங்களுக்கு என்னென்ன விருப்பம் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். என்னென்ன தேவையோ நீங்கள் அதெல்லாம் போடலாம். நார்மலாக வந்து நாங்கள் போய் சாப்பிட்டோம்னு சொன்னால் இப்படித்தான் மேக் பண்ணி தருவினோம். நான் அதை பார்த்து தான் கிட்ஸுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேங்க. இது வந்து இந்த ஹாட் பெப்பர் வந்து ஸ்பைஸாக இருக்கும். கிட்ஸுக்கு போடாதேங்க, இருந்தால் சரியாக உரைக்கும். வந்து நான் ஸ்பைசி சாண்ட்விச் என்னபடியே தான் உங்களுக்கு அதை காட்டுறேன். கொஞ்சம் ஆனியன், டொமேட்டோ நல்ல டேஸ்டாக இருக்கும் வச்சா. எனக்கு சாண்ட்விச்சுக்கு டொமேட்டோ விருப்பம். கொஞ்சம் லெட்டஸ், லெட்டஸ் வந்து கொஞ்சம் கூட ஆட் பண்ணுங்க, டேஸ்டாக இருக்கும். எல்லாம் ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு சீஸ் விருப்பம்னு சொன்னால் உங்களோட ஆப்ஷன் வந்து சீஸ் வந்து என் ஹஸ்பண்டுக்கு பெருசாக சீஸ் பிடிக்கிறேல, அப்போ நான் அவருக்கு சீஸ் போடையில் வந்து சீஸ் எடுத்து வச்சுக்கிறேன் கிட்ஸுக்கு போடுறதுக்காக. அது உங்களோட விருப்பம். நீங்கள் போட விரும்பினா சிக்கன் வைக்க சிக்கனுக்கு மேலே வையுங்க. அடுத்ததாக கொஞ்சம் மயோ, சாரி கெச்சப், கொஞ்சம் மயோ. உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஹாட் சாஸும் லிட்டில் நீங்கள் விடுறேன்னு சொன்னால் விடலாம். இப்போ எல்லாம் போட்டு சாண்ட்விச் போட்டாச்சுது. அதை வந்து நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணணும். கொஞ்சம் புஷ் பண்ணி விடுங்க வெஜிடபிள்ஸ், டொமேட்டோஸ் எல்லாம். என்னுடைய ஸ்பைசி சிக்கன் சாண்ட்விச் ரெடி ஆகிட்டுது. பாருங்க அப்படி இருக்குது, நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, பார்க்கவே சாப்பிடணும் மாதிரி இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல ஹெல்த்தி வந்து எல்லா வெஜிடபிள்ஸ், சிக்கன், சலாட் எல்லாமே இருக்கிறபடியாக ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, வணக்கம்.